Hello, vanakkam, 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 my dear NEET aspirants of 2025. So, நீங்களாம் தயார்னா செஷனுக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த செஷன் வந்து நம்மளோட நீட் 2025 எக்ஸாம் டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நான் வேதாந்து நீட் 2025க்காக லான்ச் பண்ணியிருக்க நீட் வெற்றி கிராஷ் கோர்ஸ் தமிழில் அதை பற்றியும் நான் தெளிவாக டீட்டெயில்டாக பேச போகிறேன் பசங்களா. ஸோ நீங்களாம் எக்ஸைட்டட்னா வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஆர் யூ ஆல் ரெடி? ஹாய் கனிஷ்க், ஹாய் ஷைஜு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பசங்களா உங்கள் எல்லாரையும் ஷார்ப்பாக டைமுக்கு பார்க்கறதுல. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க், எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் ஸ்கேர்டாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்கூலில் ப்ரீ போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க, போர்டு எக்ஸாம் வரும். ஸோ 5 months டைம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதில் 2-3 months உங்களுக்கு பயங்கரம் இன்வால்வ்டாக இருக்கும். டோன்ட் யூ ஆல் அக்ரி? ஸோ நீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஒரு 1 or 2 months தான் உனக்கு டைம் இருக்குது நீ பீஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் பயப்படுவாங்க, அடுத்த வருஷம் ட்ராப் பண்ணலாமா, ரிப்பீட் பண்ணி படிக்கட்டுமா, நான் வந்து இவ்வளோ நாள் தனியாக படித்தேன், நான் ரிப்பீட் பண்ணி கோச்சிங் போய் படிக்கிறேன், அந்த மாதிரி இப்போவே உங்களுக்கு தாட்ஸ் வரும். ஏன்னா பயத்தில் நீ அதை தள்ளி போட்டு எக்ஸ்கியூசஸ் கண்டுபிடிப்ப. ஆனால் பசங்களா உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் ஐ வில் கிவ், அண்ட் மற்றபடி ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ ஐ வில் கிவ். ஓகே, நீ உனக்கு எது செட் ஆகுதோ அதை பிளான் பண்ணி அதை டார்கெட் பண்ணு, அதை எக்ஸிக்யூட் பண்ணு, சரியா? ஸோ ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? வெரி குட். ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம் பசங்களா. ஸோ முதலாவது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும் பசங்களா. நீங்களாம் சில பேர் கோச்சிங் போவீங்க, சில பேர் வீட்டில் தனியாக படிப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, முதலாவது ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிப்பார். சார் ஃபுல் போர்ஷன் நான் முடிக்கல சார், பரவாயில்லடா, நீ முடிப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. நிறைய பேர் இதுவே ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுவீங்க. உண்மையா இல்லையா பசங்களா? நிறையா பேர் வந்து சார் நான் ஃபுல் போர்ஷன் ப்ரிப்பேர் பண்ணல, நான் அப்புறமாட்டி ஃபுல் டெஸ்ட் எழுதுறேன், அந்த அப்புறமாட்டி வரவே வராது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணு, ஒரு ஃபுல் டெஸ்ட் ட்ரை பண்ணு. 720 ஃபுல் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ஃபுல் நீ எழுதிப்பாரு. எவ்வளோ வாங்கினேன்னு பாரு. 400, 450, 500 நீ வந்து செக் பண்ணிப்பாரு. 550, சில பேர் 600, சில பேர் இப்போவே 650 வாங்குவாங்க. ஸோ அது ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும் நீ எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு, சரியா பசங்களா? ஸோ இப்போ நீங்கள் 400, 450, 500 இருந்தீங்கன்னா பசங்களா பயங்கரமாக அக்ரெசிவாக யூ ஹவ் டு கெட் ஸ்டார்டட். வில் யூ ஆல் டேக் இட் சீரியஸ்லி? ஏன்னா நீங்கள் ஆசைப்படுறது ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷன்டா. இமேஜின் ஃப்யூச்சரில் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு குடும்பங்கள் உங்கள் மேலே நம்பி இருப்பாங்க. தேல் ஆஸ்க் யூ டாக்டர் என்ன ஆகும், நீங்கள் தான் நம்பிக்கை தருவீங்க. உங்களால் சம் பீப்புள் வில் ஹாவ் ஹோப் தட் தேர் லைஃப் இஸ் கோனா பி ஆல் ரைட். ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி நோபல் ப்ரொஃபஷன் பசங்களா. எதோட கம்பேர் பண்ண முடியாதுடா. இன்ஜினியரிங், டீச்சிங், யூ கேனாட் கம்பேர். டாக்டர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் எவ்ரி திங் பசங்களா. அண்ட் இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இன்ஜினியரிங் மாதிரி டாக்டர் கிடையாது. ஏன்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் எக்ஸாம் நல்லா படித்து ஒரு காலேஜ்குள்ளே போயிட்டீங்கன்னா அவள் தான், காலேஜ்குள்ளே போய் சும்மா ஜாலியாக இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுவீங்க, சம்பாதிப்பீங்க. ஆனால் டாக்டர்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு நீ பண்ணுற கமிட்மெண்ட். ஏன்னா பசங்களா நீங்கள் படிக்கிறது 12th முடியாது, நீட்டோட முடியாது, நீ எம்பிபிஎஸ் போயும் படிக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போவே சொல்கிறேன், நீ படிக்கிற படிப்பு நீட்டோட முடியாது. இன்னும் சொல்லணும்னா இன்னும் அதிகரிக்கும் நீ காலேஜ் போகிறப்போ. ஏன்னா உன் நாலேஜ் நல்லா இருந்தால் தான் நீ ஒரு நல்ல டாக்டராக, நீ ஒரு சொசைட்டிக்கு பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுவ, சரியா? ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இதான் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும்டா. ஏன் நீ நீட்டுக்கு படிக்கிற? சார் அம்மா சொன்னாங்க சார், அப்படிலாம் யூ கான் டெல் பசங்களா. யூ ஹாவ் டு பி கிளியர் அபவுட் வை யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். ஏன் நீ டாக்டர் ஆக போகிற? உனக்கு உள்ள அந்த வெறி இருக்கா? சில பேர்லாம் டாக்டர் மாயே பிஹேவ் பண்ணுவானுங்க.
பொறுமையாக இருப்பாங்க, மெதுவாக பேசுவாங்க. they are like very very empathetic. That is one quality which most doctors exhibit இல்லையா? ஸோ அந்த மாதிரி you have to get ready for that lifestyle. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள்லாம் எக்ஸைட்டடாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரியா? கிரேட். ஸோ இப்போ வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நேரத்துலையும் பசங்களா நீங்கள் ஆரம்பித்து ஒரு 650க்கு மேலே எய்ம் பண்ணலாம். அதுக்கு தான் நான் இந்த செஷன் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய பேர் ரிவைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த டாப்பர்ஸ் பண்ணுவாங்கல்ல, டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆல் த 700+, 710க்கு மேலே வாங்குறாங்கல்ல, ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார், இங்கெல்லாம் போகிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 11th போர்ஷனை ரிவைஸ் பண்ணுவாங்க, 12th பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். எஸ், நம்மளோட வேதாந்தூல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீட் தமிழ்ல ஒரு கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கும் பசங்களா. வேதாந்து வந்து இட் இஸ் அன் ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூட் வேர் வி ஹவ் ப்ரொடியூஸ் டாப் ரேங்க்ஸ். தேசிய அளவில் டாப் ரேங்க்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வேதாந்துல நம்மளுக்கு தமிழில் ஒரு நீட் பேட்ச் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இந்த பேட்சோட பேர் வந்து நீட் வெற்றி பேட்ச் போன வாரம் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னும் பெரிய சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, இந்த மண்டே திருப்பியும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் இந்த செஷன். ஸோ தட் யூ கைஸ் வில் மேக் த மோஸ்ட் ஆஃப் திஸ் கிராஷ் கோர்ஸ். இது தமிழ்லேயே நடத்துவாங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் டேலண்டட் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ். இந்த மாதிரி டீச்சர்ஸ் உங்க இடத்துல எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சில பேருக்கு உங்க இடத்துல கிடைக்காம இருப்பாங்க. நீங்க நிறைய பேர் வந்து ஊர்ல படிப்பீங்க, டவுன்ல படிப்பீங்க, நீங்களாம் ஆசைப்படுவீங்களே, சார் எனக்கு ஒரு நல்ல டீச்சர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார் என் ஏரியா பக்கத்தில். அதுக்கு தான் இந்த கோர்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்லைன் பசங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைன்லே பார்க்கலாம் வித் தீஸ் லெஜெண்டரி டீச்சர்ஸ். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஆரம்பிச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ வர December 16th வர மண்டே புதுசாக ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது. அதில் நீங்கள் என்டர் ஆகலாம். அதை பற்றி ஐ வில் டெல் யூ. அண்ட் நீட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 30-40 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பசங்களா. அதாவது என்னென்னலாம் நீ பண்ணணும் டு கெட் 650+. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 650+ எடுக்கலாமா? எடுக்கலாம் பசங்களா. ஏன்னா நீட் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் கிடையாது. நீட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம். நீட் வந்து ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸ் மாதிரி கஷ்டம் கிடையாது. இட்ஸ் ஸ்லைட்லி ஈஸியர். அண்ட் பயாலஜி தான் மெயின். பயாலஜி 360 மார்க். அந்த 360 மார்க்கில் நீ 350க்கு மேலே போட்டினா அதிலே பாதி பிரச்சனை ஓவர். ஸோ அக்ஷரா பாருங்க, அக்ஷரா இஸ் நீட் வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ அக்ஷரா. ஸோ அவங்களாம் ஃபஸ்ட் பேட்ச்லேயே சேர்ந்துருக்காங்க. ஸோ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்கலாம் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. லைக் ஐ செட் பசங்களா, ரொம்ப நல்ல டீச்சர்ஸ். அண்ட் தமிழில் இதான் முதல் தடவை வேதாந்துல நாங்கள் நீட்டுக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் ஒன்லி பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் தமிழில் எடுங்க சார், அப்போ தான் சார் ஒரு ஃபீல் இருக்கும், அப்போ தான் சூப்பராக புரியும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் டன். ஓகே, ஸோ பயாலஜியில் 350க்கு மேலே ஸ்கோர் பண்ண பாருங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறையா சால்வ் பண்ணுங்க பசங்களா. நிறையா சால்வ் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். என்னென்னலாம் நாங்கள் தரோம் இந்த கோர்ஸில், அதெல்லாம் நீ எப்படி சால்வ் பண்ணணும்னு பற்றி பேச போகிறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். One more opportunity to get into NEET Vetri batch. In the batch is a crash course. In the crash course வந்து it is for the next 3-4 months. Okay, மார்ச் வரைக்கும் நாங்கள் ஃபுல் போர்ஷன் முடிச்சிருவோம். சாஃப், சூப்பரா சாஃப். I hope you are enjoying it. Great. And இந்த பேட்சை இன்னைக்கு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பசங்களா, எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அப்போ தான் நீ இதுலேருந்து பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியும். சரியா? கிரேட். ஸோ முதலாவது இப்போ ஆரம்பித்து 650+ எடுக்கலாமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் முடியும்னா என் வார்த்தையில் மேஜிக் இல்லை, உன்னோட உழைப்பில் தான் மேஜிக் இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அது வந்து நான் சொல்லாமலே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்.
நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பசங்களா. ஏன்னா எனக்குலாம் தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கேஷுவலாக இருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஜாலியாக இருந்தானுங்க. அந்த டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் பயங்கர அக்ரெசிவாக இறங்கி படித்து 600 மேலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஈவன் 650+. ஸோ யூ கைஸ் கேன் டூ இட் இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தான் பசங்களா யூ ஹவ் டு ஹாவ் த வெரி. உனக்கு வந்து அந்த பிக்கர் பிக்சர் கிளியராக இருக்கணும். உன்னோட ட்ரீம் என்ன? நீ அந்த ஒயிட் கோட் போடணுமா? டோன்ட் யூ வாண்ட் டு வேர் தட் ஸ்டெதஸ்கோப்? டோன்ட் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் இன் த கண்ட்ரி? டோன்ட் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் த கண்ட்ரி? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பசங்களா. டாக்டர்னா எல்லாருமே சர்ஜரி, எல்லாமே நியூரோ சர்ஜன், கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய இருக்கு. ஆர்த்தோபீடிக்ஸ் இருக்கு. யூ ஹேவ் பீடியாட்ரிஷியன்ஸ், குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க, அதாவது அன்டில் அ சர்டன் ஏஜ். ஸோ அது நீ ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு அது இஷ்டம். சில பேருக்கு யூ லைக் கிட்ஸ், யூ லைக் சில்ட்ரன், யூ வாண்ட் டு ட்ரீட் தெம். அந்த மாதிரி நிறைய இருக்கு பசங்களா. அண்ட் இது எல்லாத்துலேயுமே யூ கேன் பிகம் தி கிரேட்டஸ்ட். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்களா, யார் அந்த டாக்டர் பார்த்துக்கிறா? ஐ திங்க் டாக்டர் இம்ரான், அந்த பீடியாட்ரிஷியன், குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டே பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவருக்குன்னு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கு. அந்த மாதிரி நீ நாளைக்கு ஆகலாம். ஓகே, யூ கேன் ஆல்சோ பி சம்படி கிரேட், சம்படி ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஹிஸ் ஃபீல்ட். பட் அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய உழைப்பு தேவை பசங்களா. ஆர்த்தோபீடிக்ஸ் வேற லெவல், ரொம்ப காம்படிஷன்ரா. எல்லாரும் அதுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்த்தோபீடிக்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டது என் ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தே ஆர் இன் சம் மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. தமிழ்லையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்றது ஆர்த்தோபீடிக்ஸ் இஸ் அ வெரி டிமாண்டட் ஃபீல்ட், அதில் போனாலே ஒரு கெத்து தான் சொல்கிறாங்க. நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா. சரியா? கிரேட். ஸோ பசங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டில் நீ ஒரு 30, 32, 33 இருக்கிறப்போ யூ வில் பி அட் அ வெரி குட் பொசிஷன். ஆனால் அது வரைக்கும் யூ ஹவ் டு ஒர்க், யூ ஹவ் டு லேர்ன். அந்த வெரி இருக்கணும். ஏன்னா பசங்களா, நீட்டை முடித்த பிறகும் நீங்கள் படிக்கணும். அதை வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏன்னா நான் ஒரு டீச்சராக, உங்கள் ஃப்ரெண்டாக நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பசங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க நீட்டை முடிஞ்சோடனே ஜாலி, விடுதலை, என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறதே நீட்டை முடித்த பிறகு தான். ஸோ அதனால் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஸோ எப்படி இந்த கோர்ஸ் சேர்றது நான் சேட்டில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் சேரலாம். இந்த கோர்ஸை பற்றி ஃபுல்லாக உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு என்னென்ன கேள்வி வருமோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி ஆசைப்படுறவங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட இந்த சாட்டில் கேளுங்க. ஸோ வாங்க பசங்களா உள்ளே போகலாம். நீட் வெற்றி. முதல் கேள்வி எல்லாருக்கும் வர்றது, சார் கிராஷ் கோர்ஸ்னா வேகமாக முடிச்சிருவீங்களா சார்? எனக்கு வந்து 11th ஒன்றுமே தெரியாது, நான் மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் பொறுமையாக நடத்தணும், கிராஷ் கோர்ஸ்னாலே ஜெட் ஸ்பீடில் பறப்பாங்க, அப்படி இருக்குமா சார்? பசங்களா, இது பேர் தான் கிராஷ் கோர்ஸ், பட் இட் இஸ் அ ஸ்லைட்லி ஸ்லோ பேஸ் கோர்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிராஷ் கோர்ஸில் அவங்க வெறும் முக்கியமான டாபிக் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் வி ஆர் கவரிங் ஆல்மோஸ்ட் த என்டையர் சாப்டர் பசங்களா. நாங்கள் வந்து ஃபுல் சாப்டர் கவர் பண்ண போகிறோம். நம்மளோட நீட் 2025 அடுத்த வருஷம் நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th படிக்கிறவங்க, இப்போ ரிப்பீட் பண்ணுறவங்க, இப்போ ட்ராப் பண்ணவங்க, நீங்களாம் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மார்ச் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட்டு. இது ஆன்லைன் பசங்களா. நீங்கள் எங்கே இருந்தாலும் சேரலாம். நீங்கள் துபாயில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், wherever you are, you can join this. அதான் பியூட்டி. அண்ட் இந்த டீச்சர்ஸ், லைக் ஐ செட், they are very experienced and very good teachers. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். ஓகே, why நீட் வெற்றி? ஸோ நீட் வெற்றியோட மெயின் குறிக்கோள் என்னன்னா, குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். ஓகே, மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, சிலபஸை நாங்கள் உங்களுக்கு 5 months முடிச்சிருவோம். இதுதான் பியூட்டி. ஏன்னா பசங்களா, நீ யோசித்து பார், நீனே படிக்கிறப்போ சில பேர் பண்ணிடுவீங்க, சில பேர் ஒரு வெறியில் இருப்பீங்க, உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் தேவை, அது நான் கொடுப்பேன், கவலையப்படாத. ஸோ மோட்டிவேஷன் மட்டும் போதுன்னா நீனே கூட படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நிறையா தடவை நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மோட்டிவேஷன் வந்து சைன் மாதிரி, சைன் கர்வ் தெரியுமா? மேத்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களே,
நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சைன் கர்வ் எப்படி இருக்கும், மேலேயும் கீழேயும். சார் மோட்டிவேஷன் ஒரு நாள் மேலே போகுது, ஒரு நாள் அப்படியே சைனு கீழே போகுது சார். ஸோ அதனால் அப்படி இருந்தால் யூ கான்ட் ரிஸ்க் இட்ரா. டேய், நீங்கள் 12th படிக்கிறீங்கடா, இப்போ ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நீட் எழுத போகிறீங்க, இப்போ உட்காந்து யூ கான்ட் டேக் தட் ரிஸ்க். ஸோ இந்த கோர்ஸில் ஸ்ட்ரக்சர்டா உனக்கு கிளாஸஸ் இருக்கும். இன்னைக்கு இந்த கிளாஸ், இன்னைக்கு இந்த கிளாஸ், இந்த நேரத்துக்கு இதான் நாங்கள் நடத்துவோம். அந்த மாதிரி நாங்களே உனக்கு அடுத்த 3-4 மாதம் ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருவோம். ஸோ நீ மென்டலாக இதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சமல. ஸோ உனக்கு ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் நாங்கள் அமைச்சு தருவோம். அண்ட் அதில் வாரம் நாங்கள் டெஸ்ட் வைப்போம். வாரம் எவ்ரி சண்டே. இப்போ இந்த மண்டே சேர்ந்தினா வர சண்டே, அடுத்த சண்டே உனக்கு டெஸ்ட் இருக்கும், வர அடுத்த சண்டே உனக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ உனக்கு நல்ல வாரத்தில் இந்த கிராஷ் கோர்ஸில் நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிப்ப, புரிஞ்சுப்ப, சால்வ் பண்ணுவ. நிறையா மற்ற பசங்க, தமிழ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த பேட்ச் ஃபுல்லாக தமிழ் பசங்க தான், தமிழ்நாட்டிலேருந்து வேற இடத்துலேருந்து இந்த பேட்ச்சில் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு காம்படிஷன் இருக்கும். ஏன்னா எங்கள் டெஸ்ட்டில் ரேங்க் கொடுப்போம். ஸோ ரேங்க்லாம் பார்க்குறப்போ உனக்கே ஒரு வெறி வரும். டே, இந்த பையன் நல்லா பண்ணுறேன்டா, இந்த பொண்ணு 600 650 எடுத்துட்டா இந்த டெஸ்ட்டில், நான் அடுத்த டெஸ்ட்டில் அடிக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு வெறி வந்து நீனும் ஒரு சிஸ்டமில் வந்து படிக்க ஆரம்பிப்ப. அதான் மெயின் பசங்களா. அதான் நம்ம தலை தோனி சொல்லுவார்ல, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை நாங்கள் உனக்கு அமைச்சு தருவோம். இந்த கோர்ஸில் உனக்கு கிளாஸ் எடுப்போம், கிளாஸ் முடிச்ச பிறகு அசைன்மெண்ட் கொடுப்போம், நீ சால்வ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வா. அந்த மாதிரி வாரம் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அப்புறம் சண்டே உனக்கு டெஸ்ட் வைப்போம். எப்போ? அதே நீட் டைமிங், நீட் எக்ஸாம் டைம் எப்போ? 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ அதே 2 மணிலேருந்து 5 மணிக்கு சண்டே நாங்கள் டெஸ்ட் வைப்போம். ஸோ தட் யூ கைஸ் கெட் அக்கஸ்டம். ஏன்னா 3 hour நீ உட்காந்து எழுதணும். பசங்களா அதுவே நிறைய பேருக்கு முடியாதுடா. நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவானுங்க, எந்திரிச்சு பாத்ரூம் போவானுங்க, வரப்போ டிவி பார்ப்பானுங்க. ஐ ஆல்வேஸ் சே திஸ், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஸ்டூடெண்ட்ஸ் டூ திஸ். மெயினாக இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. கொரோனா டைமில் ஸ்கூல் எக்ஸாமே ஆன்லைனில் இருந்துச்சா. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டானுங்க. ஸோ அதனால் 3 hours எக்ஸாம் சின்சியராக நீ உட்காந்து எழுதணும். அதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதில் ரேங்க்கும் கொடுப்போம். ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ். காம்ப்ரிஹென்சிவ்னா ஆல்மோஸ்ட் முழுமையாக பசங்களா, எதுவுமே தட்டி கழிக்காம. ஏன்னா எங்கேருந்து கேள்வி வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ யூஸ்வலாக கிராஷ் கோர்ஸ்னாலே எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறது, சார் குறைவான டைமில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறீங்க, அப்போது வந்து வெறும் முக்கியமானது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவீங்களா சார் வேகமாக? இல்லை பசங்களா, இந்த கோர்ஸ் மார்ச் வரைக்கும் போக போகுது. வாரத்துக்கு உனக்கு ஆல்மோஸ்ட் உனக்கு 12 to 18 hours ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உனக்கு டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 400 hour கிட்ட கிளாஸ் இருக்கும். 400 hour 400 hours ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஓகே. அண்ட் ரிகரஸ் ப்ராக்டிஸ். எல்லா கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். அண்ட் வாரம் டெஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த கிராஷ் கோர்ஸில் சில வேரியண்ட், 3 வேரியண்ட் இருக்கு. 3 விதமான விலை நீங்கள் கொடுத்து வாங்கலாம். ஸோ 2 இதில் வந்து புக்ஸும் கொடுப்பாங்க. புக்ஸும் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஸோ அந்த புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் கிராஷ் கோர்ஸ் புக்ஸ். அதில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட PYQs, நம்மளோட நீட்டில் வந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் நம்மளோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கூட. ஸோ இதான் அந்த கிராஷ் கோர்ஸில் 3 வேரியேஷன் பசங்களா. நீட் வெற்றி பிரைம் இதான் கொஞ்சம் குறைவான விலை, இது 3000 ரூபாய். இது வந்து நீட் வெற்றி காம்போ, இது 5500. இது ப்ரோ, நீட் வெற்றி ப்ரோ, இது 9000. சார் என்ன சார் வித்தியாசம்? பசங்களா 3த்துலையுமே ஒரே டீச்சர்ஸ், ஒரே லைவ் கிளாஸ். அதில் எந்த வேறுபாடும் இல்லை. 3த்துலையுமே ஒரே டீச்சர்ஸ், ஒரே லைவ் கிளாஸ், ஒரே கிளாஸ் தான். எல்லாரும் உங்கள் ஃபோனில் லைவாக அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? லைவாக அட்டென்ட் பண்ணலாம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த 3000 ரூபாய் கோர்ஸில் உனக்கு ஏஐடிஎஸ்னா ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். நீ எழுதலாம். ஏன்னா நீட் வந்து ஆஃப்லைன் தான் இது வரைக்கும். இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன்னா பென் அண்ட் பேப்பர். ஸோ நீ வந்து OMR ஷீட்டில் பபுள் பண்ணணும். ஸோ அது உனக்கு இந்த 2த்துலேயும் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்.
நாங்கள் டெஸ்ட் பேப்பரை வீட்டுக்கு அனுப்புவோம், நீ சால்வ் பண்ணி உன் ஸ்கோரை நீ கால்குலேட் பண்ணலாம். அது இதில் வராது. அப்புறம் புக்ஸு, சார் கிராஷ் கோர்ஸ் புக்ஸ் எதில் கிடைக்கும்? இது ரெண்டுத்துல தான் கிடைக்கும், இதில் கிடையாது. இதில் அசைன்மெண்ட்டு, கிளாஸு, அதே டீச்சர்ஸ், அது எல்லாமே உண்டு. ஆனால் புக்ஸு கிடையாது, ஏஐடிஎஸ் கிடையாது, டவுட்ஸ் ஆப் கிடையாது. டவுட்ஸ் ஆப் வெறும் ப்ரோவில் மட்டும்தான். டவுட்ஸ் ஆப்னா உனக்கு படிக்கிறப்போ உனக்கு டவுட் வருது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க, இல்லை தப்பாக நினச்சிப்பானுங்க, சிரிப்பானுங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் டீச்சருக்கே சில டைம் தெரியாது, டீச்சர் சில டைம் கலாய்ப்பார், டீச்சர் என்ன நினச்சிப்பார், இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ டவுட்ஸ் ஆப் உனக்கு தேவைனா, இது எல்லாருக்குமே தேவையான்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு தேவைனா இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இதில் தே ஹெல்ப் யூ வித் யோர் டவுட்ஸ் இன்ஸ்டன்ட்லி. இன்ஸ்டன்ட், அப்படியே சொடக்கு போகிற நேரத்தில் வித்தின் அ மினிட் உனக்கு ரிப்ளை வரும். அதான் டவுட்ஸ் ஆப்போட அட்வான்டேஜ். ஸோ ப்ரோ இஃப் யூ கெட் இட், அது 9000, அதை தயவுசெய்து உருப்படியாக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? படிக்கிறப்ப டவுட் இருந்தால் கேளு, கற்றுக்கோ, சரியா? தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா. ஸோ இதான் நம்ம வேரியேஷன். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த வீடியோவில் இஃப் யூ கம் டவுன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ரோல் நவ் ஃபார் நீட் வெற்றி கிராஷ் கோர்ஸ், அதை கிளிக் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ யூ கேன் சூஸ் இட். இது நீட் பிரைம், நீட் வெற்றி காம்போ அண்ட் இதான் ப்ரோவில் எல்லாமே உண்டு, டவுட்ஸ் ஆப் கூட. காம்போவில் டவுட்ஸ் ஆப் கிடையாது, இதில் டவுட்ஸ் ஆப் கிடையாது, டெஸ்ட் சீரீஸ் கிடையாது, புக்ஸும் கிடையாது. ஓகேவா? ஆனால் லைவ் கிளாஸ் எல்லாமே ஒன்று, ஒரே டீச்சர்ஸ், ஒரே அசைன்மெண்ட்ஸ், ஒரே டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் ஒன்று தான். புரிஞ்சா? ஐ ஹோப் யூ கைஸ் காட் இட். யூ கேன் செக் இட் அவுட். ஸோ யார் சார் டீச்சர்ஸ்? ஐ வில் ஷோ யூ பசங்களா. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. வாங்க உங்கள் டீச்சர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற என்ன சார் இதில் உண்டு? பெடகாஜின்னு ஒரு ஆப் உண்டு பசங்களா. இந்த கிராஷ் கோர்ஸ் யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ உங்கள் எல்லாருக்குமே பெடகாஜின்னு ஒரு ஆப் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதில் எல்லா புக்ஸுமே இருக்கும் பசங்களா. நீங்கள் எதுவும் புக்ஸ் வாங்க தேவையில்லை. நிறைய பேர் இந்த மாதிரி நேரத்தில், கடைசி நேரத்தில் கடைக்கு போய் புக் வாங்குவீங்கல்ல, இந்த புக்கு அந்த புக்கு, ஒவ்வொரு புக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய். நீட் புக்ஸ்லாம் பயங்கரம் காஸ்ட்லி பசங்களா. நான் இப்போ தான் ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தேன், அதான் சொல்கிறேன். நான் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப கம்மிடா, 200 ரூபாய் 300 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கும் 1000 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் புக்ஸ் ஃபார் ஃப்ரீ, இது நம்ம கிராஷ் கோர்ஸில் எல்லாருக்கும், நீங்கள் எந்த கோர்ஸ் வாங்கணும், ப்ரைம்னாலும் சரி, காம்போனாலும் சரி, ப்ரோனாலும் சரி, எல்லா நீட் வெற்றி கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப் ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் பல விஷயம் பண்ணலாம் பசங்களா, பல விஷயம் பண்ணலாம். என்னன்னா அடாப்டிவ் ப்ராக்டிஸ்னா நீ ஒரு கேள்வி அசைன்மெண்ட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணும். உனக்கு எந்த சாப்டர் வேணும், லிவிங் வேர்ல்ட் வேணுமா, ஃபோட்டோசிந்தசிஸ் வேணுமா, இல்லாட்டி ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் வேணுமா, இல்லாட்டி ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ், ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஏதோ ஒன்று நீ எடுக்கிற, அதை எடுத்து நீ வந்து அதுகிட்ட சொல்லலாம், இந்த ஆப்கிட்ட சொல்லலாம், எனக்கு 50 கேள்வி வேணும், எனக்கு 50 கேள்வி கொடுன்னு. அது 50 கொஸ்டின்ஸ் கொடுக்கும். எப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக சால்வ் பண்ணினா ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக வரும். அதையும் நீ கரெக்டாக சால்வ் பண்ணினா மூணாவது கொஸ்டின் இன்னும் டஃப்பாக வரும். ஸோ அதான் அடாப்டிவ் லேர்னிங். அதெல்லாம் we have worked out for you. இதெல்லாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பசங்களா. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பெடகாஜின்றது வேதாந்து ஆப்பில் நீங்கள் இந்த கோர்ஸை சேர்ந்தீங்கன்னா உங்கள் லாகின் பண்ண பிறகு ஆப்பில் உனக்கு பெடகாஜின்னு ஒன்று காமிக்கும். அதுக்குள்ளே போய் நீ இந்த நீட் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் அடாப்டிவ் லேர்னிங். ஸோ நீ கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணினா டஃப் ஆகும், நீ தப்பு விட்டினா கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ கரெக்டாக நீ உனக்கு ஏற்ற லெவலில் சால்வ் பண்ணுவ. ஓகே, அண்ட் நீனே உனக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். நீ சொல்லலாம், எனக்கு வந்து பாட்னி இந்த சாப்டர், ஜுவாலஜி இந்த சாப்டரில் எனக்கு டெஸ்ட் வேணும், எனக்கு 100 கேள்வி வேணும், 50. ஸோ அது உனக்கு டெஸ்ட் பேப்பர் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இந்தாப்பா நீ கேட்ட டெஸ்ட்டு,
இந்த 2 சாப்டர் 100 கேள்வி. ஸோ முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு புக் வாங்கணும், உங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை யாராச்சும் மார்க் பண்ணி கொடுக்கணும், டேய் இந்த கேள்விலாம் சால்வ் பண்ணுறா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மூடு வரும் படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போது நீங்கள் யார் மேலேயும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்பில் சும்மா யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் கிரியேட் டெஸ்ட் கொடுத்து உனக்கு என்ன சாப்டர் வேணும் எவ்வளோ கேள்வி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவே டெஸ்ட் கொடுத்துரும். ஸோ அதான் நம்ம பெடகாஜி ஆப்போட பியூட்டி. ஐ ஹோப் யூ கைஸ் வில் யூட்டிலைஸ் இட். கஸ்டமைஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, மெயினாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னா சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ், வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை அழகா சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? அதான் நம்ம ஃப்ளாஷ் கார்ட், அதுவும் இந்த ஆப்பில் உண்டு. அண்ட் இது எல்லாமே புக்கோட ஆத்தர் கிரியேட் பண்ண டெஸ்ட். இதெல்லாம் புக்கோட ஆத்தர், எந்த ஆத்தர் எழுதினாங்களோ அவங்க கிரியேட் பண்ண டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா லேட்டஸ்ட் வெர்ஷன், எல்லாமே டாப் புக்ஸ். இங்க பாத்தீங்களா, நீட் பயாலஜி, ட்ரூமேன்ஸ் தான் டீச்சர்ஸ் யூஸ் பண்ற புக். டீச்சர்ஸ் யூஸ் பண்ற புக். 11th ஸ்டூடெண்ட்ஸ் சேரலாமா சார்? ரோஹித், எஸ், இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் 11th and learn a little bit of 12th. Okay, 12th எந்த அளவுக்கு உனக்கு catch up பண்ண முடியும் தெரியல, but 11th கண்டிப்பா you can revise with this crash course, Rohit. Okay, and Harshit and Raghavan, the price is 3 variation இருக்கு. நீட் prime, நீட் combo, நீட் வெற்றி pro. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே டீச்சர்ஸ், ஒரே லைவ் பேட்ச் தான், ஆனால் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மாறும். ஓகேவா? பிரைம் வந்து 3000 ரூபாய், காம்போ வந்து 5500, ப்ரோ வந்து 9000. சரியா? கிரேட். ஸோ இது வந்து ஃப்ரீ பசங்களா. இட் இஸ் ஆக்சுவலி வர்த் 1800, பட் இந்த பேட்ச் சேர்றவங்களுக்கு இட் இஸ் அ ஃப்ரீ அடிஷ்னல் ஃபீச்சர். அப்புறம் வி படி. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா வி படினா என்னன்னா, வேதாந்துல ஆல்ரெடி ஆன்லைன் எடுத்த எல்லா லெக்சர்ஸும் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பேக்கப். என்னன்னா வேதாந்துல ஆல்ரெடி ஆன்லைன்ல எடுத்த, யூஸ்வலா இங்கிலீஷ்ல எடுத்திருப்பாங்க, இது வந்து ரெக்கார்டிங் as a backup. இது சும்மா ஃப்ரீயா we give. இந்த கிராஷ் கோர்ஸ்ல தமிழ் தான் கிளாஸ், தமிழ்ல தான் டீச் பண்ணுவாங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து லைவா டீச் பண்ணுவாங்க. லைவ்னா நீ எப்போ பார்க்குறியோ அப்பதான் டீச்சர்ஸ் வருவாங்க. இப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், நீ சாட்ல இருக்க, நான் வீடியோல பேசுறேன். என் வீட்டில் இப்போ 8:30 மணி, உன் வீட்லயும் 8:30 மணி, அதான் லைவ். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ்ல நீட் வெற்றி பேட்ச்ல கிளாஸ் நடக்கும். ஆனால் வி படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்டர்ஸ்க்கும் எங்களோட ஆன்லைன் டீச்சர்ஸ் இங்கிலீஷில் டீச் பண்ண ரெக்கார்டிங்ஸ் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் உனக்கு புரியலனா நீ அதை போய் பார்த்து ஃபுல்லாக கிராஸ்ப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உனக்கு இந்த கிராஷ் கோர்ஸில் சார் ஒரு டாபிக் கொஞ்சம் எனக்கு புரியல சார், எனக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ என்ன பண்ணு, வி படிக்கு போய் அந்த சாப்டரை போய் படிச்சுட்டு ரெக்கார்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பியும் நீ வந்து கிராஷ் கோர்ஸ் அசைன்மெண்ட்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆசம் ஃபீச்சர் பசங்களா. இதில் நிறையா டீச்சர்ஸோட லெக்சர்ஸ் உனக்கு இருக்கும், எல்லாமே ஃப்ரீ, யூ கேன் யூஸ் இட். ஆனால் லாங்குவேஜ் இது வி படியில் இருக்க ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? கிரேட். ஸோ இதுவும் இட்ஸ் ஆக்சுவலி வர்த் a lot, but it's given to you as free in this batch. Okay? And crash course books இது வந்து ப்ரோக்கும் காம்போக்கும் மட்டும்தான், பிரைம்ல வராது. நீட் வெற்றி 3 வேரியேஷன் இருக்கு. லோவஸ்ட் ஒன் இஸ் பிரைம், காம்போல உனக்கு இது கிடைக்கும், ப்ரோலையும் கிடைக்கும். ஸோ புக்கு கிராஷ் கோர்ஸ் புக்ல வந்து உனக்கு PYQs இருக்கும். போன வருஷம் முந்தின வருஷம் கேட்ட கேள்விகள், முக்கியமான நீட் எக்ஸாம்ல வந்த கேள்விகள், அப்புறம் 4000+ நீட் ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார் குவிக் அண்ட் எஃபிஷியன்ட் சாப்டர் வைஸ் ரிவிஷன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பசங்களா, இந்த நேரத்தில் நீ வந்து வளவலன்னு சால்வ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு சாப்டருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சால்வ் பண்ணியா முடிச்சியா போ, அடுத்த சாப்டருக்கு போ. ஏன்னா யூ ஹாவ் டு கீப் மூவிங். கம்மியாக சால்வ் பண்ணணும், ஆனால் ஃபுல் சாப்டர் கவர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு
this book can help. ஏன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணது is an expert team. We have prepared it in a way that it will help you with quick revision. டப்புன்னு ரிவைஸ் பண்ணி நீ சால்வ் பண்ணலாம். டேய் ஏதாச்சும் ஒரு புக்கு நீ சால்வ் பண்ணுண்டா, உன்கிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணு. அப்படி இல்லை சார் எனக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது புக் வேணும், அப்போ திஸ் இஸ் அ வெரி குட் ஆட் ஆன். இது வந்து காம்போ, நீட் வெற்றி காம்போ, நீட் வெற்றி ப்ரோல மட்டும்தான் இருக்கு. நீட் வெற்றி பிரைம்ல இது வராது. அந்த 3000 ரூபாய் கோர்ஸ்ல இது கிடையாது பசங்களா, ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காம்போலையும் ப்ரோலையும் மட்டும்தான். உங்க வீட்டுக்கு நாங்க we will call you, ask your address or we will ask you to fill the form. உன் அட்ரஸை ஃபில் பண்ண சொல்லிட்டு உனக்கு அனுப்பி வைப்போம். ஒரு 10 to 15 டேஸ்ல நீ சேர்ந்து ஒரு 10 to 15 டேஸ்ல உனக்கு வீட்டுக்கு வரும் இந்த புக்ஸ்லாம். அதே மாதிரி ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், இதுவுமே காம்போக்கும் ப்ரோக்கும் மட்டும்தான். இதுவுமே காம்போக்கும் ப்ரோக்கும் மட்டும்தான். ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹோல் இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ உன்னோட ரேங்க் நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது நாங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொஸ்டின் பேப்பரும் உன் வீட்டுக்கு அனுப்புவோம். உன் அட்ரஸ் நீ தரல புக்ஸ் வாங்குறப்போ, ஏஐடிஎஸ் வாங்குறப்போ, ஸோ உங்கள் வீட்டுக்கு we will share you, we will send it to you. ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ யார் யாருக்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் தெரியும் பசங்களா? ஓகே, யார் யாருக்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் தெரியும்டா? How many of you are aware of test series? Test series na பசங்களா ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து பார்ட் டெஸ்ட், ஒன்று வந்து ஃபுல் டெஸ்ட். பார்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன், ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல. அண்ட் ஃபுல் டெஸ்ட்னா ஃபுல் போர்ஷன். ஸோ யூஸ்வலாக ஃபுல் டெஸ்ட் வந்து கடைசியில் ஆரம்பிக்கும். எப்போனா மார்ச் மாதம் எல்லா போர்ஷனும் முடிச்ச பிறகு. பார்ட் டெஸ்ட் வந்து நாங்கள் டீச் பண்ண குட்டி போர்ஷனாக வைப்போம். ஸோ அது நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்ட் டெஸ்ட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இமீடியட் ரிவிஷன். அண்ட் எல்லாம் செட் ஆன பிறகு தென் மார்ச் மாதம் வாரம் நிறையா ஃபுல் டெஸ்ட் வைப்போம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. அதுக்கு ரெடி ஆகணும்னா நீ இப்போ நல்லா பண்ணணும். ஸோ நிறையா பார்ட் டெஸ்ட், நிறையா ஃபுல் டெஸ்ட் இருக்குது. 11th 3 பார்ட் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட். 12th 3 பார்ட் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட். பார்த்தீங்களா, நாங்கள் 11th தனியாக பண்ணுறோம், அதுக்கே 3 பார்ட் டெஸ்ட். 11th 3ஆக பிரித்து அதுக்கப்புறம் 11th ஃபுல் சிலபஸ், அப்புறம் 12th 3 பார்ட் டெஸ்ட், அப்புறம் 12th ஃபுல் சிலபஸ், அதுக்கப்புறம் 11th and 12th ஃபுல் சிலபஸ் கடைசியில் மார்ச் மாதம் அப்புறம். ஸோ எல்லாம் என்சிஆர்டி சிலபஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீட் இப்போ ஆஃப் லேட் ரொம்ப என்சிஆர்டி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் வாட் we are also focusing on. I hope you guys will utilize it. இதான் இந்த டவுட் சால்விங். இது வெறும் நீட் ப்ரோல மட்டும்தான் உண்டு பசங்களா. நீட் வெற்றி ப்ரோ பேட்ச்ல மட்டும்தான் இது உண்டு. உனக்கு டவுட் இருக்கா, நீ ஜஸ்ட் உன் ஃபோன் எடுத்து உன் டவுட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டினா இமீடியட்டா சால்வ் பண்ணி உனக்கு அனுப்புவாங்க within a few minutes. ஓகே, ஸோ அங்கே பாரு, that's how you ask doubt. Ask a doubt வேதாந்து ஆப்பில் போய் கிளிக் பண்ணினா என்ன சப்ஜெக்ட், நீ டவுட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. பாத்தியா, இந்த ஸ்டூடெண்ட் டவுட்டை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி, எந்த கேள்வியோ அதை க்ராப் பண்ணி அதை நீ அந்த டவுட் ஆப்பில் அப்லோட் பண்ணினா உனக்கு within minutes, within few seconds you will get a response. ஓகேவா, உனக்கு ஆன்சரும் வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். இதான் டெஸ்ட் ஸ்கெடியூல் பசங்களா. அடுத்த சண்டேலேருந்து டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணீங்கன்னா frequency of test every Sunday, timing 2 to 5 p.m. 2 to 5 p.m. நீட் டைமிங் மாதிரி. இதான் frequency of class. சார் கிளாஸ் எப்போ சார்? கிளாஸ் தினமும் பசங்களா, தினமும் உனக்கு கிளாஸ் இருக்கு. பிசிக்ஸ் ஒரு வாரத்துக்கு 4 கிளாஸ், கெமிஸ்ட்ரி ஒரு வாரத்துக்கு 4 கிளாஸ், பயாலஜி 6 கிளாஸ். ஏன்னா பயாலஜி தான் அதிகம், 360 மார்க். ஸோ பயாலஜி தான் ஹையர் ப்ரிஃபரன்ஸ், ஹையர் வெயிட்டேஜ் we have given. யாரு டீச்சர்ஸ்? ஸோ இவங்க தான் உங்களோட டீச்சர்ஸ். we have கார்த்திக் சார், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பிசிக்ஸ் டீச்சர். சரவணன் சார், PhD from IIT கான்பூர், கெமிஸ்ட்ரி டீச்சர். IIT கான்பூர்ல PhD பண்ண ஒரு டீச்சர். ஸோ he is none other than our டாக்டர் சரவணன் சார். அவர் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுக்க போறாரு. அண்ட் ஆதர்ஷா சார் இஸ் அ பயாலஜி எக்ஸ்பர்ட் ஃபார் நீட். ஸோ ஆதர்ஷா சார் தான் உங்களுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுக்க போறாரு. ஓகே, I hope you guys will make use of such
extraordinary teachers. So physics master teacher pathina Karthik sir, he has done his ME from Anna University pasangla. He has done his ME from Anna University. He has 15 years of teaching experience. Ellame online pasangla. Online nala yaarnalum you can join from anywhere. And Saravanan sir vandu he has done his BTech and PhD from IIT Kanpur. PhD has done from IIT Kanpur. He is your chemistry teacher. He has produced lot of NEET and JEE selections. And Adarsha sir will be your biology teacher. He is done his MSc Biotech from Mysore University. He has been teaching for 10 years. 10 varshama NEET biology and board exam biology has been teaching. எல்லாமே தமிழ்ல பசங்களா? எஸ், இது எல்லாமே தமிழ்ல தான் டீச் பண்ணுவாங்க. ஆனா எழுத்துலாம் இங்கிலீஷ். தமிழ் மீடியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம். டீச்சர்ஸ் பேசுறது தமிழ். இப்போ நான் பண்றேன்ல அந்த மாதிரி ஸ்லைட்ல இருக்கிறது இங்கிலீஷ், ஆனா பேசுறது தமிழ். புரியுதா? ஸ்லைடு தமிழ் கிடையாது, தமிழ் மீடியம் கிடையாது பசங்களா. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். ஸோ இதான் எங்களோட ரிசல்ட். எனக்கு ஒரு ஆசை, நம்ம தமிழ் பசங்க மூஞ்சி இங்க வரணும் கூடிய சீக்கிரம். ஐ ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அதான் என்னோட கனவு. அதுக்கு ஐ வில் ஆல்சோ கிவ் யூ சம் கிஃப்ட் பசங்களா. நான் எல்லா வீடியோலும் சொல்றேன், நீங்க என் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்புங்க. ஓகேவா? இஃப் யூ அச்சீவ் இட். என்ன சேலஞ்ச் தெரியுமாடா? Do you guys remember? I challenged all of you. என்ன சேலஞ்ச் பண்ண ஷிமோன் சார்? யாரு நம்ம தமிழ் கிராஷ் கோர்ஸ், நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர், வேதாந்து ஆன்லைன் கிளாஸ், நம்ம வேதாந்துல படிச்ச தமிழ் பசங்க யாராச்சும் 700 மேல எடுத்தீங்கன்னா I will gift you a Littmann stethoscope. Littmann stethoscope கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாட்டி போய் செக் பண்ணுங்க, போய் கூகுள் பண்ணுங்க. ஓகேவா? அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஓகே, ஸோ நான் என் சொந்த காசை போட்டு உனக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறீங்களோ, 700 மேலே எவ்வளோ பேர் எடுக்கிறீங்களோ, I will give you or I will gift you for your hard work a Littmann stethoscope. Littmann, I think. Littmann, I'm not sure. You go check it online. It's a very good stethoscope which doctors use. Got it? ஸோ அதான் நான் என் சைட்லேருந்து பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா வேதாந்தோட ரிசல்ட்ஸ் இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா, 2 வருஷம் எங்களோட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் 141, ஸ்கோர் பார்த்தீங்களா 711. ரோஹித், ஆல் தி வெரி பெஸ்ட் ரோஹித், ஒர்க் ஹார்ட். ஓகே, ஐ ஹோப் யூ வில் ஏஸ் யுவர் JEE 2027. I will also be there to guide you, don't worry. Got it? 8,000 சாஃப் இல்லடா, there are லிட்மேன்ல ரேஞ்ச் இருக்கு. I will get you a better one, don't worry. லிட்மேன்ல நிறைய ரேஞ்ச் இருக்கு. ஓகே, I will get you a very good one. நீ 700 எடுக்கிற வழியை பார். சரியா? ஸோ இதான் எங்களோட ரிசல்ட்ஸ் பசங்களா. நீட் 2024ல 1900 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர்ட் நீட் ஃப்ரம் வேதாந்து. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் 2000 பேர் கிட்ட நீட்டை கிளியர் பண்ணாங்க. இவர் தான் எங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர். இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஸ்கோர்லாம் உங்களுக்கு தெரியும். 711, 710, 705, 704, 701, 700, 700. இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தமிழ் பசங்களும் இந்த மாதிரி தெரிக்க விடணும்னு ஆசை. கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். there are few students who are really working hard. ஓகே, தமிழ்நாட்டில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆஃப்லைன் சென்டர்லலாம் நிறைய பேர் பயங்கரமாக படிக்கிறாங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் ரேங்க்ஸ் பசங்களா. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில சென்டர்ஸில் நம்ம பசங்க தெரிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த வருஷம் செம்ம ரேங்க் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ட்ராப்பர்ஸ். ஸோ வேதாந்தில் ட்ராப்பர்ஸும் படிப்பாங்க. ட்ராப்பர்ஸ்னால் ரிப்பீட்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டர்ஸ் பார்த்தீங்களா, போன வருஷம் 571 தான் எடுத்தாங்க, ஆனால் இந்த வருஷம் 690. இந்த வருஷம் 690 எங்களோட ட்ராப்பர்ஸ் பேட்சில் படிச்சு. ஓகே, ஸோ 415லேருந்து 640, 455லேருந்து 665. இங்கே பாருங்க, இதுதான் மாஸ், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். 540லேருந்து 705. ஓகே, ஸோ அந்த அளவுக்குலாம் பீப்புள் ஹேவ் இம்ப்ரூவ்ட். ஸோ கண்டிப்பாக முடியும்டா, உங்களாலையும் முடியும். இஃப் யூ கீப் யுவர் மைண்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட்.
ஸோ இந்த பேட்ச் வர மண்டே ஆரம்பிக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே யூ கேன் ஜாயின். இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதான் பசங்களா ப்ரைஸ். ப்ரைம் 3000 ரூபாய், காம்போ 5500 அண்ட் ப்ரோ இஸ் 9000. இது எல்லாமே இட் இஸ் அவைலபிள் இந்த லிங்க் பிலோ. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், சாட்டில் கூட கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, உங்கள் சாட்டில் மேலே ஒரு மெசேஜ் இருக்குல்ல, வேதாந்து மாஸ்டர் தமிழ், அதில் கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஆன்லைன் தான். எந்த மொபைல் நம்பர், எந்த மெயில் ஐடி வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மெயில் ஐடி, அதே நம்பரை வச்சு லாகின் பண்ணுங்கள் ஆப்பில். ஆப்போ வெப்போ, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் வெப்சைட்டு, ஃபோன் யூஸ் பண்ணால் ஆப். ஸோ அதே மெயில் ஐடி, அதே ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி கோர்ஸை அனுபவிங்க. நல்லா படிங்க பசங்களா. இதெல்லாம் ஒரு சின்ன எஃபர்ட்ரா. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தமிழ் கோர்ஸா, வேதாந்துலையா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்மளால் ஒரு நீட் தமிழ் கோர்ஸ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல் பசங்களா. இட் வில் கிரியேட் அ ரியல் இம்பேக்ட். என்னோட ஆசை தமிழ் மீடியமும் கோர்ஸ் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நிறையா பசங்க ஊர்லலாம் எவ்வளோ பேர் ஆசையோடு இருக்காங்க, வெறியோடு. ஆனால் அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இல்லை. ஸோ மேபி ஒரு நாள் நீங்களாம் தெரிக்க விட்டு நீங்களாம் நல்லா பண்ணீங்கன்னா, நீங்கள் டாக்டர் ஆகுது மட்டும் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் இல்லை. உங்களால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்கள் போய் சந்திப்போம். அவங்களையும் பெரிய டாக்டர் ஆக்கி we will make them enjoy and make their generations proud. Okay, so all starts with this. So all the very best, do well பசங்களா. அண்ட் நான் சொன்னது போல் என்ன இருந்தாலும் சின்சியராக படிங்கடா. ஏன்னா அதுதான் ஒரே வழி. ஹார்ட் ஒர்க் போடு, உண்மையாக இரு, அண்ட் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இரு. ஏன்னா நீ படிக்கிறது டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ நீ இருக்கிறதோட நீனே பார்ப்ப. நீங்கள் நினைப்பீங்க, சார் சும்மா இப்படி எங்களை உசுப்பேற்று விடாதீங்க சார், நானே இப்போ டல்லாக இருக்கேன், இப்படி நீங்கள் இப்படி எக்ஸைட் பண்ணி விட்டு போயிடுறீங்க. பசங்களா உண்மைடா. நீ யோசித்துப்பார், நீ டாக்டர் ஆன பிறகு நீனே என்னை ஞாபகம் வைப்ப, உன்னைய எப்படி மக்கள் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நீ பார். உன் குடும்பத்திலே உன்னைய கலாச்சவங்கலாம் உன்னைய வேற மாதிரி பேசுவாங்க. வந்துட்டார் டாக்டர் வந்துட்டாருப்பா, உன்னைய மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அது உனக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியும். உனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். என்னடா இவனுங்க என்னை கலாய்ப்பானுங்க, என்னை திட்டுவானுங்க, இப்போ பார்த்தா என்னை அப்படியே ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க. ஸோ ஆல் தட் யூ வில் சி பசங்களா. ஆனால் அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீ ஃபஸ்ட்டு அதை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிப்ப? யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ஸோ ஒர்க் ஹார்ட், டூ வெல். ஐ ஹோப் யூ வில் reach your destined target, whether it is MMC, JIPMER, AFMC Pune, AIMS Delhi, whatever. Sky is the limit. அதுக்காக உழைங்க, ரீச் பசங்களா, தெரிக்க விடுங்கடா. All the very best. Thank you so much. All the very best. Ranjani, nice to see you. This is for a year, sir. Lakshan, இது அடுத்த நீட் முடிகிற வரைக்கும், நீட் 2025 எண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும்டா. அதுக்கப்புறம் இதை நீ ரெக்கார்டிங்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் பசங்களா, லைவ் கிளாஸ் நீ மிஸ் பண்ணால் ரெக்கார்டிங் இருக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். லைவ் கிளாஸ் இன்னைக்கு நான் இதை பற்றி பேசினேன். மண்டே உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. மண்டே ஒரு கிளாஸ் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரெக்கார்டிங் உனக்கு கிடைக்கும். ஜென்ரலாக நான் சொல்கிறது, ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து சேர்ந்தீங்கன்னா கிளாஸை விடாதீங்கடா. ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஆனால் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும், கவலைப்படாத. சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். டூ வெல் பசங்களா. இதை செக் பண்ணுறதுக்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், சாட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். டேக் கேர், லவ் யூ ஆல். தெரிவிக்க விடுங்க. பாய்.